அடிவேறு தொப்பை குறைக்கிறதுல எல்லாம் கவனமா இருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 விஷயங்க. ஒன்னு, உங்களோட வெயிட் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் கொஞ்சம் பண்ணிக்கலாம். தேவை கிடையாது, பட் ஜெனரலா கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லது. ஒன்னொன்னு, உடம்புல யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ பிளட் டெஸ்ட் எதுக்கு? இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு, இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னு அதுக்கு தேவையான மாதிரி நம்ம டயட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஹெச்பி செக் பண்ணணும். ரெண்டாவது, சுகர் இருக்கா பார்த்துக்கோங்க, தைராய்டு இருக்கா பார்த்துக்கோங்க, கிட்னில இன்ஃபெக்ஷன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு யூரின் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி, இது மாத்திரம் பேசிக்கா பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா ஃபேட்டி லிவர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு லிவர் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். இது தேவை கிடையாது, பட் எடுத்துக்கிட்டு 90 நாளுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்து எவ்வளவு மாற்றங்கள் இருக்குங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்குள்ளே ஒரு அளவு இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த அடிவே தொப்பையும் உள்ள போயிருக்கும், தேவையில்லாத வெயிட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், உடம்புல தேவையில்லாத கொழுப்பும் போயிருக்கும், முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும், அன்பு பாசம் உங்களுக்குள்ள அறியாமே ஜாஸ்தி வரும், ரத்தத்திலையும் மாற்றங்கள் என்ன இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால பிளட் டெஸ்ட்டும் யூரின் கல்ச்சரும் பண்ணிருங்க. பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சு விடுங்க. ரெண்டாவது, ஒரு ஃபார்ம் இருக்கு. அது யாரெல்லாம் உறுப்பினர் ஆறீங்களோ அவங்களுக்கு அந்த ஃபார்மை நம்ம வாட்ஸ்அப் வழியா அனுப்பிச்சு விடுறோம். அந்த ஃபார்மும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுல எது தேவையோ அது மட்டும் ஃபில் பண்ணணும். அவசியம் ஜாஸ்தி ஃபில் பண்ணணும் இல்ல, பட் அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க ஒரு காப்பி வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருங்க. நம்ம 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு செக்அப் பண்ணணும். அதுல இருந்து 2 குரூப்பா பிரிப்போம். ஒரு குரூப் எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு குரூப், இல்ல அதுலயே நல்ல தொப்பை குறைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வேற குரூப் இருக்கும். ஸோ அதனால அந்த ஃபார்மை ஃபில் பண்றது உங்களோட பெனிஃபிட்காக தான். உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. நீங்க குரூப்பா ஒரு 3 பேரா சேர்ந்து பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும், ஏதாவது டவுட்ஸ் கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ 3 இல்ல 5 சேர்ந்துக்கோங்க. அதுவும் நல்ல ஐடியா. இது இன்னைக்குள்ள இது. ஸோ பிளட் டெஸ்ட் எப்போ எடுக்கணும்? நாளைக்கு காலையில. யூரின் கல்ச்சர் எப்போ எடுக்கணும்? நாளைக்கு காலையில. நெக்ஸ்ட், நமக்கு நொறுக்கு தீனி மேல ரொம்ப ஒரு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. அப்பப்ப உடம்பும் கேட்கும் இல்லையா? சில நொறுக்கு தீனிகள் அதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு, அதுல எவ்வளவு சத்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதை சாப்பிட்டா உடம்புல எவ்வளவு எனர்ஜி, எப்படி வண்டியில பெட்ரோல் போட்டா பெட்ரோல் போகுது இல்லையா, பெட்ரோல் டீசல், அது மாதிரி அதனால எவ்வளவு கேலரிஸ் வருதுங்கிறது வந்து ஒரு 4-5 இதுக்கு சொல்றேன். பாக்கி இருக்க ஒரு இதுவா போட்டுருக்கேன். இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ₹1 என்ன மதிப்பு, டீ வந்து முன்னாடி ₹1 இருந்துச்சு, இப்ப ₹10 இருக்கு இல்லையா, அது மாதிரி உங்க உடம்புக்கு எது தேவை எது தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட், பாதாம் அல்வா 100 கேலரிஸ்னா 20 கிராம் நம்ம சாப்பிடணும். மைசூர் பாக்கு 30 கிராம், குலோப் ஜாம் 25 கிராம், வேர்க்கடலை பர்பி இருக்கு இல்லையா, அது வந்து 25 கிராம், ஜிலேபி 25 கிராம், ரசகுல்லா 30 கிராம், ஸ்வீட் ஆப்பம் அது 40 கிராம், தால் வடை பருப்பு வடை 30 கிராம். இது இல்லாம நம்ம மிக்சர் 20 கிராம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் 20 கிராம், சமோசா 40 கிராம், முறுக்கு 30 கிராம், பக்கோடா 50 கிராம். இது இவ்வளவு சாப்பிட்டா உங்களுக்கு 100 கேலரி வரும். அப்படின்னா எவ்வளவு அர்த்தம்? 1.5 இட்லிக்கு ஈக்குவலான இதான். ஸோ நம்ம வந்து சாதாரணமா வந்து இது நுறுக்கு தீனி சாப்பிடுறோம், பட் அது உடம்புல எக்ஸ்ட்ரா கேலரியா சேர்ந்துகிட்டே இருக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். நான் வேற எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. ரொம்ப அவ்வளவு நுணுக்கமா தெரியணும் இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்தா போதும். இந்த 21 நாள்ல இதுகெல்லாம் எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிடக்கூடாதுங்கிறது அடுத்த வீடியோல தெளிவா போறேன்.